படம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்கிரிப்ட் வைஸ் எப்படி போச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராகவே இருந்துச்சு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சரி, என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க? என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் ஆடியன்ஸ் கொடுத்துருக்காங்க? நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு ஒரு த்ரில்லரான ஒரு ஃபிலிம். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பாக. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. யாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு? எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. புதுசாக ஒரு பையன் ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க செகண்ட் ஹாஃபில். சூப்பராக நடிச்சிருந்தாங்க அவருமே. அஃப்கோர்ஸ் ஹீரோ எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் எனக்கு அந்த பையன் பர்டிகுலர்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக நடிச்சிருந்தாங்க. வசந்தரோட ஆக்டிங் சூப்பர். ஜெயிலர்லேருந்து இது நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு எண்ட் டு எண்ட் மூவிலையும் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஜெயிலரில் ஒரு கேரக்டர் ரோல் இருப்பார் ரஜினி சன்னா. பட் ஒரு ஃபுல் மூவியில் ஸோ ஹி ஹாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஹிம்செல்ஃப். ஸோ எந்த ஒரு லேக்லாம் இல்லாமல் ஸோ நாங்கள் வெறும் லோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்தோம். ஸோ ஒரு புது மூவின்னு சொல்லி பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் டேரக்டரும் நல்லா ஃபில்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ பிஜிஎம்மும் நல்லாயிருக்கு. ஸோ மூவி ஒரு லேக்லாம் இல்லாமல் யூ கேன் வாட்ச். சுனிலோட ஆக்டிங் நோ டவுட். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சுதான். ஸோ புஷ்பாலேருந்து வந்து ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஹி ஹாஸ் டிட் வெரி வெல். ஸோ செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு வில்லன். ஸோ அவரோட கேரக்டரும் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மூவி கண்டிப்பாக வாட்ச் பண்ணலாம். ஜேர்னர் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்ச் ஜேர்னர். நீங்கள் நான் மகனால் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு ரிவெஞ்ச் ஜேர்னர். ஸோ இட்ஸ் எ கிரியேட்டிவ் நியூ ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மாதிரி தான். ஏதோ ஒரு காப்பி மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே என்கேஜிங்காக தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் உங்களுக்கு அப்படி ஸ்லோவாக கொண்டு போவாங்க இந்த ஃபேமிலி ரிலேட்டடாக. பட் செகண்ட் ஹாஃப் கரெக்டாக ஸ்டோரி எண்ட் பண்ணாங்க. என்ன மாதிரி ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க? யூத் கண்டிப்பாக. ஸோ ஃபேமிலிக்கு மேபி மே நாட் பி காமெடி இல்லைன்றதுனால ஸோ ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருமே பார்க்கலாம். ஸ்கிரிப்ட் வைஸாக வந்து த்ரில்லர் மூவி எப்படி கொடுத்துருக்காங்க? சஸ்பென்ஸாக இருக்குது ஸ்டோரி. லாஸ்ட் டைம் வரை யார் மர்டர் பண்ணுறது தெரியல. லாஸ்ட் ஃபைனலாக தெரிஞ்சது. என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க? சஸ்பென்ஸ் ஸ்கிரிப்ட் தான். பட் மர்டர் யார் பண்ணுறது தான் லாஸ்ட் வரையும் த்ரில்லிங்காக இருந்தது. ஹீரோட ஆக்டிங் எப்படி? சூப்பர் பெஸ்ட்டு. ஜெயிலருக்கு அப்புறம் சூப்பராக நடிச்சிருக்காரு. பெஸ்ட்டு. மியூசிக் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. படம் லேக் ஆகுதா? இல்லை அப்படியே ஸ்லோலி அப்படியே கொண்டு போயிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. சஸ்பென்ஸாகவே இருக்குது. அடுத்த நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு. எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தீங்களா? கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் முன்னே வந்து தான் நினச்சேன். பட் பெட்டராகவே இருந்தது. அதோட பெட்டராகவே இருந்தது. ரொம்ப கிறிஸ்பாக எடிட்டெல்லாம் செம்மையாக இருக்குது. த்ரில்லர் அந்த ஜானர் பிடிக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக என்ஜாயபிள் படம் தான் இருக்கும். வசந்த் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆஸ் யூஷுவல் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் எடுத்த ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கா. நல்லா இருக்குது. கமர்ஷியலாக இருக்குது. ஃபேமிலி எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம். நல்லா பண்ணலாம். யாருங்க? அவர் ஆஸ் யூஷுவல் கலக்கிட்டார். ஆமாம் நல்லா இருக்கார். அவர் ஸ்க்ரீன்லேயும் நல்லா இருக்குது. அது இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஒன்று ரெண்டு ட்விஸ்ட் இருக்குது. அது சொல்ல முடியாது. அது ஆடியன்ஸ் பார்த்து தான் என்ஜாய் பண்ணணும். நல்லா இருக்கு. பிஜிஎம் சூப்பராக இருக்கும். சாங்ஸும் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ஒர்க் ஆகிற எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. I loved the film. Amazing film. Performances, great performances. Very natural, very authentic performance. Direction is great. Music, sound, editing, perfect. Second half will keep you on your seat. First half is also very well edited. And I'm looking forward to the second part of this because there will be a second part. But great, lovely film. ஆமாம், அதே ஒரு டிபிக்கல் த்ரில்லர் மூவி தான். சரி, எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்தீங்களா படத்துக்கு? கண்டிப்பாக இருந்துச்சு. போஸ்டர் டிசைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, அதை பார்த்தா நான் வந்தேன். படம் இந்திரா படம் பார்த்துட்டு வரேன். ரொம்ப நல்லா இருக்குது படம். மீண்டும் பார்க்க போகிறேன். இந்த சாட்டர்டே ஃபேமிலியோட மறுபடியும் போய் பார்க்க போகிறேன். எதிர்பார்க்கல எவ்வளோ நல்ல படம் வரும்ன்ட்டு. உண்மையிலே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வாங்க, கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இருக்குது. பாட்டு நல்லா இருக்குது. நீ இன்றி பாட்டு நல்லா இருக்குது. ஊரும் பாட்டு நல்லா இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது. லேக் இல்லாமல் போகுது. நல்லா இருக்குது படம். நல்லா இருந்தது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து நிறைய இருந்துச்சு படத்துக்கு. சோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி? இல்லை, எனக்கு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். ஆனால் எனக்கு அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி. பிகாஸ் ஐ குடன்ட் ப்ரெடிக்ட் எனிதிங். அந்த செகண்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சோ த்ரில்லர் மூவி ஆல்ரெடி அவர் ரெண்டு பேருமே வில்லன் சரி ஹீரோ வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் வந்து ஹிட்டான ஒருத்தவங்க. சோ இந்த படத்துக்கு அவங்க ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் எப்படி இருந்துச்சு? அது அவங்க காம்பினேஷன் தான் மெயின் படத்தில். ஏன்னா அந்த சொன்னால் அந்த ஸ்பாயிலர் ஆகிடும். பட் இட்ஸ் வெரி குட். அது பார்த்து தான் தெரியும். மியூசிக் நல்லா இருந்தது. அந்த படத்தோட மூடுக்கு நல்லா இருந்தது. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போகுதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு படம் பார்க்கும்போது? எனக்கு அதுதான் ஒர்க் ஆயிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஸ்லோவாக போயிட்டு செகண்ட் ஹாஃப் அப்படியே அந்த பேசிங் மாறும்போது we were completely into the film until the climax. So that's what worked for me. படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. வசந்த் ப்ரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. மியூசிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவர் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அனிருத் மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. ஹாரருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆரன் மூவி ஒரு மியூசிக்
எஃபெக்ட் வந்து எப்பயுமே வேணும். இதுக்கு எப்படி இருந்துச்சு? அதை தான் சொல்ல வந்தேன். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு அவர் பிளைண்டாக இருக்கிறப்போ ஒரு வில்லனை ஃபேஸ் பண்ணுறது அந்த சீனு ஒரு சஸ்பென்ஸான அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு லவ் சாங் வந்துச்சு, அதுவும் நல்லா இருந்துச்சு. வேறு அனைக்கா சுரேந்திரன் நல்லா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. சுனில் ப்ரோ சூப்பராக நடிச்சிருந்தார் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃபில் வந்த வில்லன் வந்து ரொம்ப கொடூரமாக தான். ஒரு செகண்ட் நமக்கே யாரா எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஓவரால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஹீரோ சரி வில்லனும் சரி ரொம்ப ஹிட்டான படத்துல நடிச்சவங்க ரெண்டு பேருமே. ஆமாம். அவங்களோட காம்போ எப்படி இருந்துச்சு பாக்கும்போது? ஹீரோ ஓகே, ஹீரோ ரெண்டு பேரும் வேற வேற ரோலில். ஸோ ஹீ வாஸ் சைக்கோ, ஹீ இஸ் லைக் ஒரு ஒய்ஃபை இழந்த ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சுனில் நல்லா நடிச்சிருந்தார். எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வந்ததுக்கு எக்ஸ்பெக்டேஷன் எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா? ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. வசந்த் ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா பண்ணியிருந்தார். தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுமா, படம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சஸ்பென்ஸும் நல்லபடியாக முடிக்கிறாங்க. நல்லா நடிச்சிருக்காரு அவர். வில்லன் கேரக்டரும் நல்லா இருக்கு, ஹீரோ கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. பாக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது அப்படின்னு. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடகடன்னு போயிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. நான் உட்காந்து சீக்கிரத்துக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. செகண்ட் தான் கொஞ்சம் ரெண்டுமே, ஆனால் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே ஸ்பீடாக தான் போயிடுச்சு, ஸ்லோவாகலை. ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்கலாம். இல்லை, எல்லாருமே பார்க்கலாம். அது ஒன்றும் இல்லை, ஃபேமிலி மூவி மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் படம். படம் சூப்பராக இருக்கு மேடம். எக்ஸ்பெக்டேஷன் நிறைய பேர் வந்து வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி படம் கொடுத்துருந்தாங்க. இல்லை, எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம் படம் பார்க்கும்போது. படம் பார்த்து இன்ட்ரோவில் வரும்போதெல்லாம் ரொம்ப டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக படம் பார்க்குறவங்க அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வெளியே சொல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சார் ரெண்டு பேருமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ கூட நடிச்சு ஹிட்டான படத்தில் இருக்காங்க. ஆமாம். இவங்களோட காம்போ எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது? ஆக்சுவலாக இவங்க ஸ்டோரி டிவர்னாக பண்ணியிருக்காங்க. இவர் வசந்த் ரவி, ராக்கி, இந்த ஜெயிலர் இதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே இதுதான் அவரோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நினைக்கிறேன் ஸ்டில் டேட் வரைக்கும். நல்ல எஃபெக்ட் போட்டு பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸில் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அவருக்கு. சூப்பராக பண்ணியிருந்தார் அவர். சாங் வைஸ்லாம் எப்படி கொடுத்துருந்தாங்க? மியூசிக் எல்லாம் சூப்பராக இருந்தாங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் டாப் நோச்சாக இருந்தது. கடைக்கு ஏற்ற மாதிரி அண்டர்லைன் பண்ணியிருந்தாங்க. சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. உசிரே உசிரேன்ற ஒரு சாங்லாம் சூப்பராக இருந்தது. அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப்ல தான் அடுத்த ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அப்படி இல்லைங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பராக தான் இருக்கும். இன்ட்ரோலெல்லாம் பீக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க. அது நீங்கள் செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். முக்கியமாக படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக இருந்தது. நிறைய மெசேஜ் இருக்குங்க படத்தில். சைக்கோத்தில் மெசேஜ் இருக்குது. அது பொதுவாக அவங்க வருவாங்க, கொலை பண்ணாமல் போவான்னு இருக்கும். இதில் சில மெசேஜ் சொல்லியிருக்காங்க, சொசைட்டிக்கு தேவையான மெசேஜஸ். ஆங்கிரி மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதுவுமே ஒரு ஹிடன் டீட்டெயில் இல்லை, ஓப்பனாகவே இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். முக்கியமாக படத்தில் சினிமோட்டோகிராஃபி சூப்பராக இருந்தது. லைட்டிங் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஷார்ட்ஸ் எல்லாம் எக்ஸலண்ட்டாக இருந்தது. நம்மளே படத்துள்ள ஒரு கேரக்டர் மாதிரி ட்ராவல் பண்ணுற மாதிரி சினிமோட்டோகிராஃபி இருந்தது. பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்தது. சொல்லிட்டேன் பிரதர். சோ உங்களுக்கு இவங்க ஆக்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க. ஆக்சுவலாக வசந்த் ரவி, அந்த ஹீரோயின் இவங்க எல்லாம் பண்ணியிருந்தாலுமே அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வர போர்ஷன்ஸில் அந்த கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அவர் மலையாள ஆர்டிஸ்ட்னு நினைக்கிறேன். ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. அவர் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். மற்ற எல்லா கேரக்டரை அவர் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருந்தார். I worked in this movie. I know Sabrish more than 2-3 years. He put his heart and soul in this movie. It comes out well actually. It had contained lots of R&D on it. For crime movies, R&D is most important thing. You guys just watch this thing to do. I won't compare it with any other movies. Just check it out. You guys had surprise. Come and watch it on theater, okay? ஸ்டோரி லைன் அவர் சூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் அந்த மாதிரி ஒன்று இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஒரு லைன் இருக்குது. ஸோ அது நல்லா இருந்தது. இன்டர்வல் பிளாக் அப்புறம் ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் இன்னுமே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் கொடுத்த இம்பாக்ட் வந்து படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சு. அதுக்கு மேலே இருக்கும். நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வரதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் அவங்க வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்கு. ரெண்டு பேருமே வந்து இவரும் சரி புஷ்பாவில் வந்து அவர் ஹீரோ ஒரு எப்படி சொல்றேன்னா பேசப்பட்ட ஒரு நடிகராகவே இருந்தாரு. இவர் வந்து ஜெயிலர் படத்தில் அப்படிதான் இருந்தாரு. ரெண்டு பேர்த்தோட காம்போ பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஸோ காம்போங்கிறத தாண்டி வசந்த் ரவி சார் வந்து அவர் ஒரு கதையெல்லாம் அவரே சூஸ் பண்ணி அவருக்கு எது சூட் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணக்கூடியது. இந்த கேரக்டருக்கு ஆப்டாக சூட் ஆயிருக்காரு. அது நல்லாயிருக்கு. சுனில் சாரோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம புஷ்பாவில் இதிலெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இதில் இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. சரி, ஹீரோயினி பற்றி சொல்லணும். நம்ம சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு இருந்து இப்போ ஒரு ஹீரோயினியாக வந்து இருக்காங்க. ஸோ அவங்களோட பேர் எப்படி இருந்துச்சு? வசந்த் ரவி சாரும் அவங்களோட பேர் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட கெமிஸ்ட்ரி ஏதாகட்டும், ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணாங்க, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்க ஒர்க்கை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கில் எப்படி கொடுத்துருந்தாங்க? மியூசிக் டைரக்டர் பயங்கரமாக போட்டிருக்காரு. உண்மையிலே எந்த இடத்துலையுமே ஒரு லேகே தெரியாமல் அந்த ஸ்க்ரீன் பிளே மூவ் ஆகிறதே நமக்கு அவ்வளோ இது இல்லாமல் அந்தளவுக்கு இதாக பண்ணியிருக்காரு. ஸோ நல்லாயிருக்கு.
வந்து பார்க்கலாம் தாராளமாக. சார் ஹார்ட் பீட் 2 வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஐயா எங்கே சொல்லுங்க. ஆஃபீஸ் 2 வந்து எப்போ எதிர்பார்க்கலாம்? ஆஃபீஸோட டேட் எங்களுக்கு இன்னும் தெரில, ஆனால் கமிங் சூன் போட்டிருக்காங்க. ஷூட் ஆரம்பிச்சுன்னா அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வரும். இந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச், நன்றிக்கு. சார் படத்துல வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு ஹீரோயின் வந்து மாசம் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் சொல்றாங்க. அதே தான் ஸோ நான் உங்களுக்கு எப்படி சொன்னது. இருந்துச்சு? செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் நான் சொன்ன ஒரு பிளாட் திரும்பினதுக்கப்புறம் ஒரு கேரக்டரை ரிவீல் பண்ணுறாங்க. அந்த கேரக்டர் பயங்கரமாக கதையை கொண்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு, பார்த்தா தெரியும். ஓகே. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு எவ்வளோ இருந்துச்சு? எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்கிறேன், எந்த படத்தையும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போய் பார்க்குற அந்த மாதிரி ஆள் தான் இல்லை. நல்ல படங்கள் வந்தால் கண்டிப்பாக போய் பார்க்கக்கூடியதான். நல்ல படம் தாராளமாக வந்து பார்க்கலாம். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? நம்ம ரேட்டிங்கெல்லாம் கொடுக்கறது கிடையாதுங்க. ஸோ ரேட்டிங்னு கிடையாது, நம்ம எப்படி ஜட்ஜ் பண்ண முடியும் ஒருத்தவங்களோட இதுக்கு. படம் நல்லா இருக்கு இல்லை நம்மளால சொல்ல முடியும். படம் நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சுங்க. லைக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இட் வாஸ் அ த்ரில்லர் மூவி. ரொம்ப நாள் ஆச்சுல நமக்கு வந்துட்டு த்ரில்லர்லாம் ரிலீஸ் ஆகி. ஸோ வெயிட் பண்ணி பார்த்த படம். இதோட மெயின் ட்விஸ்ட் நீங்கள் எப்போ எதிர்பார்க்கலான்னா இன்டர்வெல்க்கு அப்புறம் பத்ரான்ற ஒரு கேரக்டர் அமேசிங்காக பண்ணார். நான் அப்படியே ஒரு நிமிஷத்தில் இப்படின்னு பார்த்தேன், என்னப்பா இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. பிகாஸ் அமேசிங்காக இருந்தது அவங்க ஆக்டிங், நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் சாரி உடச்சிட்டேன், ஆனால் நீங்கள் பாருங்கள், அது வந்து நல்லாயிருக்கும். அண்ட் இந்த படம் டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் டு பி ஆனஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே தெரியல. இட் லுக் லைக் அ வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன் எடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் மியூசிக் சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்தது. எனக்கு லிரிக்ஸ் அண்ட் பாட்டு எல்லாமே அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் போர் அடிக்காமல் நம்மளை வந்துட்டு ஃபுல் படம் பார்க்க வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அங்கங்கே பிஜிஎம்ஸ் இருக்கும்ல. ஸோ ஆல் தட் கேவ் வெரி குட் ஜஸ்டிஸ். சூப்பராக இருந்தது. அவர் வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி அவர் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுறது. ஆனால் அது பார்க்குறப்போ அவர் வந்துட்டு பயங்கரமாக தெரிச்சிட்டு நல்லா இருந்தது. ஆஃபீஸ் 2 கமிங் சூன். டேட் இன்னும் ரிலீஸ் ஆகல, சீக்கிரம் வந்துடும்.